அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த தரம் 7 மாணவர்களே, அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஸ்ரீலங்காஸ் நம்பர் 1 ஆன்லைன் ஸ்கூல் சார்பாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தரம் 7க்குரிய சகல பாடங்களையும் ஒவ்வொன்றாக நாங்கள் நீங்கள் பார்க்கிற இந்த யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் ஊடாகவும் அதே போல் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் என்ற மொபைல் ஆப்பினூடாகவும் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். இந்த ஹோம் ஸ்கூல் ப்ரொஜெக்டிலே மாணவர்களாகிய நீங்கள் எவ்வாறு கற்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் 4 அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஹோம் ஸ்கூல் வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மாணவர்களுக்கு அவருடைய பாட புத்தகம் பாட விடயங்களில் என்ன இருக்குதோ அதை முழுமையாக வரிக்கு வரி வசனத்துக்கு வசனம் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அந்த வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கோம். முதலாவது. ரெண்டாவது, ஒரு டியூட் பிடிஎஃப் வடிவில் ஒரு டியூட் ஒன்று நாங்கள் உங்களுக்கு அதில் வழங்குவோம். அதில் முழுக்க கேள்விகள் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து அந்த கேள்விகளை செய்து கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது பாட விளக்க வீடியோ, அதுக்குரிய டியூட். அந்த டியூட்டை நீங்கள் செஞ்சுட்டு எங்களுக்கு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுற நேரத்தில் அதுக்குரிய புள்ளி என்ன, அதுக்குரிய கரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு வழங்கி வைப்போம். ரெண்டாவது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது விஷயம், இந்த விஞ்ஞான பாடம்னா விஞ்ஞான பாடத்துக்கு அந்தந்த பாடங்களுக்குரிய மேலதிக விளக்க வீடியோக்கள் நிறைய ஆன்லைனில் யூடியூப்பில் நிறைய விளக்க வீடியோக்கள் காணப்படுது. அந்த தேவையான சயின்ஸுக்குன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் வீடியோஸ், அது மாதிரி கிராஃபிக் வீடியோஸ் இருக்குது, அதுபோல் மேலதிக விளக்கங்கள் அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. இது எல்லாமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோக்கள் ஆங்காங்கே ஆன்லைனில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம்னு கேட்டால், அந்தந்த பாட விடயங்களுக்கு தொடர்பு படுகின்ற அந்த இடத்துல அந்த விளக்க வீடியோக்களை நாங்கள் கீழே உங்களுக்கு தந்திருப்போம். மூணாவது விஷயம். நாலாவது என்னண்டா பிள்ளைகள், ஆன்லைன் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது இந்த மொபைல் ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் பிள்ளைகள். மாணவர்கள் எவ்வளோ பெரிய கிளாஸஸுக்கு பெரிய சார்மார்கிட்ட பெரிய டியூஷனுக்கு போனாலும் அந்த பிள்ளைகள் தாங்களாகவே சுயமாக படிக்கிறதுக்கு முன்வராவிட்டால் அந்த கிளாஸஸில் நாங்கள் எதிர்பார்க்குற பிரயோசனத்தை அடைந்து கொள்ள முடியாது. எனவே தான் மாணவர்களோட செல்ஃப் லேர்னிங் சுய கற்றலை மேம்படுத்துகின்ற வகையில் தான் இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் அமைஞ்சிருக்குது. இது எப்படி மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றால், நீங்கள் ஆன்லைன்லேயே கேள்வி இருக்கும், எம்சிக்யூ கேள்வி இருக்கும், அதுக்குரிய 4 ஆன்சர்ஸ் இருக்கும். பொருத்தமான விடையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பிழையான விடையை செலக்ட் பண்ணால் திரும்ப உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சரியான விடையை செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சரியான விடையை செலக்ட் பண்ணுற வரைக்கும் அதை உங்களை ட்ரெயின் பண்ணணும். அதுபோல் நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்படி ஆன்லைன் ப்ராக்டிஸ் ஒன்று முழுமையான பாடப்பரப்பு சகல பாடங்களுக்கும் சகல பாடப்பரப்புகளையும் உள்ளடக்குகின்ற வகையில் அழகு பரீட்சை வினாக்களாக இருக்கலாம், தவணை பரீட்சை வினாக்களாக இருக்கலாம், அது மாதிரி ஆண்டிறுதி பரீட்சை, கடந்த கால வினாத்தாள்கள் எல்லாம் உள்ளடங்கிய வகையிலே இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டு வழங்கப்படும். முதல்ல விளக்க வீடியோக்களை பார்க்க போகிறீங்க, அதுக்குரிய டியூடை செய்ய போகிறீங்க, அது மாதிரி மேலதிக விளக்க வீடியோக்கள் பார்க்க போகிறீங்க, ஆன்லைன் ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த 4 அடிப்படையான அம்சங்களை கொண்டு தான் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தரமான ஒரு கல்வி திட்டத்தை வழங்க இருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை நீங்கள் ஃப்ரீ வீடியோஸை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த திட்டம் பிடிச்சிருந்தால், இது உங்களோட லைஃப் உங்களோட எதிர்காலத்துக்கு இது பொருத்தம் என்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்வையிட்டு கொள்ள முடியும். அந்த ஆப்புக்குள்ளால் உங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களுக்கும் உரிய தேவையான பாட விடயங்கள் அங்கே வழங்கப்பட தயாராக இருக்கிறது.
சரி பிள்ளைகள், 7ஆம் ஆண்டு பிள்ளைகளை பொறுத்தவரையில் நீங்கள் 6ஆம் ஆண்டுக்குரிய இந்த சயின்ஸ் பாடம் போன்று ஏனைய பாடங்கள், அந்த பாடங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால், அதை நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏக காலத்தில் 6ஆம் ஆண்டு பாட விடயங்களில் விடுபட்டதுகளை கவர் பண்ணிக்கொண்டு 7ஆம் ஆண்டு பாடப்பரப்புகளையும் கவர் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் எப்புக்குள்ளால் கிடைக்கும். ரைட். தரம் 7 பொறுத்தவரையில் உங்களுக்கு 2 புத்தகங்கள் இருக்குது இல்லையா பிள்ளைகள்? 2 புத்தகங்கள் இருக்குது. அதில் முதலாவது புத்தகத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறேன். அதில் உங்களோட முதலாவது புத்தகத்தில் முதலாவது அலகு தாவர பல்வகைமை. தாவர பல்வகைமை சம்பந்தமாக சில விடயங்கள் நீங்கள் இதுக்குள்ளே பார்க்க இருக்கிறீங்க. 2வது நிலைமின் சம்பந்தமான விஷயம். மின் கரண்ட்டுண்டா என்ன, அதுக்குள்ள ஒரு வகை தான் நிலைமின். இந்த நிலைமின் சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் 2வது பார்க்க இருக்கிறீங்க. 3வது மின் உற்பத்தி சம்பந்தமாக, ரைட், மின் எப்படி கரண்ட் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது சம்பந்தமாக பார்க்க போகிறீங்க. 4வது நீரின் தொழிற்பாடு. நீர் ஒரு கரைப்பான், நீர் ஒரு குளிர்த்தி, நீர் வாழ்வதற்கான ஊடகம், இந்த மாதிரி நீரிண்ட தொழிற்பாடுகள் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. 5வது அமில மூலம் சம்பந்தமாக. 6வது விலங்குகளின் பல்வகைமை. 7வது சக்தியின் வடிவங்கள் பயன்பாடு. அது மாதிரி 8வது புவியினதும் விண்வெளியினதும் தன்மை தொடர்பாக. 9 ஒளி லைட் சம்பந்தமாக. 10 நுணுக்கு காட்டி அதை எப்படி பயன்படுத்துறது தொடர்பாக. இந்த 10 அலகுகள் உங்களோட முதலாவது பாட புத்தகத்தில் தரப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் அலகு 1க்கு வந்தோம் சொல்லி சொன்னால், அலகு 1 தாவர பல்வகைமை. அலகு 1 தாவர பல்வகைமை. ரைட். கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த தாவர பல்வகைமை என்ற தலைப்புக்குழுக்கு நாங்கள் போக முன்னாடி எங்களோட கடந்த 6ஆம் ஆண்டில் நாங்கள் படித்த விஷயங்களில் சில விடயங்களை மீட்டி கொண்டு வருவோம். இந்த பாடத்துக்கு இந்த அலகுக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்களை மீட்டி கொண்டு வருவோம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ உயிருள்ள அங்கிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிற நேரத்தில் உயிருள்ள எல்லாரையும் நாம் உயிரங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே பிள்ளைகள்? உயிருள்ளாக்கள் எல்லாரையும் உயிரங்கின்னு சொல்லுவோம். இந்த உயிரங்கிகளை நாங்கள் அடிப்படையாக 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். உயிரங்கிகளை நாங்கள் அடிப்படையில் 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். அதில் 1 தாவரம் அப்படின்னு சொல்லுவோம், தாவரம். 2வது விலங்குன்னு சொல்லுவோம், விலங்கு. 3வது உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், நுண்ணங்கி அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணங்கின்னு சொல்லுவோம். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் என்று சொல்லி உயிரங்கிகளை நம்ம 3 பிரிவுகளாக பிரிப்போம். உங்களுக்கு தெரியும் தாவரம் என்று சொல்லி சொன்னால் என்ன, விலங்குன்னு சொல்லி சொன்னால் என்ன, நுண்ணங்கின்னு சொன்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 6ஆம் ஆண்டில் நீங்கள் படிச்சிருக்காங்க. தாவரம் என்று சொல்லி சொன்னால் அவை தற்போசணிகள், ஒளித்தொகுப்பு செய்வாங்க, ஒரு இடத்துல நடப்பட்டு வாழுவாங்க இல்லையா? ஒரு இடத்துல நடப்பட்டு வாழுவாங்க. விலங்குன்னு சொல்லி சொன்னால் விலங்குகள் பிறபோசணிகள், இன்னொரு இடத்துலேருந்து சாப்பாட்டை பிடிச்சி எடுத்து சாப்பிடுவாங்க, இடம்பெயர்ந்து திரிவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து திரிவாங்க. அப்படியானாக்களை நம்ம விலங்குகள் சொல்லுவோம். நுண்ணங்கி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தனி அங்கி ஒன்று தனிச்சிருக்கிற நேரத்தில் அந்த நுண்ணங்கி எங்களோட வெற்றுக்கண்ணால் பார்க்கலாம், அது நுணுக்கு காட்டியால் தான் பார்க்கணும். அப்படியான மிகச்சிறிய அங்கிகளை நம்ம நுண்ணங்கின்னு சொல்லுவோம். இந்த 3 வகையான விடயங்களில் நம்ம தாவரம் அப்படின்றது முதல் வந்தோம்னா பிள்ளைகள், இந்த தாவரம் என்று சொல்கிறது ஒரு பொதுவான பெயர் இல்லையா? ஒரு பொது பெயர் தானே தாவரம்னு சொல்கிறது, ரைட்? தாவரங்களுக்குள்ள நிறைய வகையான தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா? தாவரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா? இல்லை, ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதைத்தான் பிள்ளைகள் தாவர பல்வகைமைன்னு நம்ம சொல்கிறோம். தாவர பல்வகைமைன்னு எதை சொல்கிறோம் பிள்ளைகள்? இந்த ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது தான் தாவர பல்வகைமை. அதான் எங்களோட பாடத்தில் தலைப்பு, ரைட்?
இப்போ இந்த தாவர பல்வகைமைக்குள்ளுக்கு நாங்கள் முதலாவது பார்க்க போகிற தலைப்பு, முதலாவது உப அலகு பூக்கும் தாவரங்களின் உருவவியல்புகள் என்றதை பார்க்க போகிறோம். பூக்கும் தாவரங்களின் உருவவியல்பு என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தாவரங்கள் எல்லாமே பூக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல நமக்கு தாவரம்னு சொல்லச்சிலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு பூவோ அல்லது காய்கறிகளோ பழங்களோ இதுகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். தாவரம் ஞாபகம். அப்போ தாவரம் அப்படின்னு சொல்லச்சில எல்லா தாவரங்களுமே பூக்களை உருவாக்குமா? ஒரு கேள்வி உண்டு இல்லையா பிள்ளைகள்? பூக்கும் தாவரங்கள் என்று நம்ம சொல்கிறோம். எல்லா தாவரங்களும் பூக்களை உருவாக்குமா? ரைட், வாசி பார்ப்போம். புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வரிக்கு வரி உங்களுக்கு நம்ம விளக்கம் தருவோம். ரைட், எதையும் விட்டு போட்டு போகிறல்ல. சரி, தாவரங்கள் தொடர்பாக குறிப்பிடும் போது இயல்பாகவே எமக்கு பூக்கள் கனிகள் பற்றித்தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. தாவரம் என்றாலே கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் ஒரு பூ அல்லது ஒரு கனி. ரைட், எனினும் எல்லா தாவர இனங்களும் வளர்ந்த பின்னர் பூக்களை தோற்றுவிக்கின்றனவா? எல்லா தாவரங்களும் வளர்ந்த பின்னாடி பூ வருதா அப்படிங்கிறதான் கேள்வி. பூக்கள் எல்லா தாவரத்திலையும் வருதா? கீழே தரப்பட்டுள்ள படத்தில் பூங்கா ஒன்றில் காணப்படும் அலங்கார தாவரங்கள் பற்றி கவனம் செலுத்துங்கள். அங்கு பூக்கள் பூத்து காணப்படும் தாவரங்கள் மட்டுமின்றி பூக்காத தாவரங்களும் காணப்படுகிறதாம் பிள்ளைகள். எல்லாரும் பேராதனி பூங்காவுக்கு போயிருக்கிறீங்களா? ஸ்கூல் ட்ரிப்புகளால் அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பூங்கா ஒன்றுக்கு போனீங்கண்டா, ஒரு கார்டன் ஒன்றுக்கு போனீங்கண்டா, அந்த பூங்கா வனத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூமரங்கள் இருக்கும். நம்ம பூமரம்னு சொல்கிற எல்லா பூமரங்களும் பூக்களை தருகிறதா? எல்லா பூமரங்களையும் பூக்கள் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கடா பிள்ளைகள், பூங்கா ஒன்றில் இருக்கிற எல்லா மரங்கள்லையும் பூக்கள் உருவாகிற இல்லை. எமது அயற்சூழலில் பல்வேறு வகையான தாவரங்களை காணலாம். அவ்வெல்லா தாவரங்களையும் பூக்களை தோற்றுவிக்கின்றனவா என்று தேடி அறிகிறதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசோதனை ஒன்று, செயற்பாடு ஒன்று தந்திருக்காங்க. தாவரங்களை வகைப்படுத்த போகிறோம். எப்படி? அது பூக்களை தோற்றுவிக்கிறதா, பூக்களை தோற்றுவிக்கவில்லையாங்கிறத வச்சு கொண்டு நம்ம தாவரங்களை வகைப்படுத்த போகிறோம் பிள்ளைகள். பாருங்க, இங்கே சில தாவரங்கள் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரோஜா அந்த உடனே கண்ணுக்கு முன்னால் ரோசா பூ தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ரோஜா. அது மாதிரி பண்ணத்தாவரங்கள் சிலது இருக்குது. பண்ணம் பூக்களை தோற்றுவிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களை கண்டறியட்டாம். பண்ணம் பூக்கள் வருமா? ரோசாவில் பூ வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பண்ணத்தாவரத்தில் பூ வருமா என்றால் பண்ணத்தாவரங்கள் பூக்கிற இல்லை. பண்ணத்தாவரங்கள் 2-3 வகையான பண்ணத்தாவரங்கள் இருக்குது பிள்ளைகள். பாருங்க, இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக ஒரு பண்ணத்தாவரம் காட்டுக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் பெருசாக வளரச்சில் அதை மரப்பண்ணம்னு சொல்கிறோம். பெருசாக வளர்ச்சியில் மரப்பண்ணம்ன்றோம். அது இன்னொரு தாவரத்தில் ஒட்டி கொண்டு வளர்ந்தால் அது நம்ம மேலொட்டி பண்ணம் அல்லது மேலொட்டி ட்ரைனேரியா பண்ணம்னு சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் இந்த பண்ணத்தாவரங்களில் பிள்ளைகள் பூக்கள் வார இல்லை. பண்ணத்தாவரங்களில் பூக்கள் வார இல்லை. அப்போ அது பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள். நந்தியாவட்டை பாருங்க, பூ தான் தெரியுது. கார்டீனியா பூ, காசித்தும்பையில் பூ இருக்குது. ரைட், மரப்பண்ணம் பூக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அல்லிப்பூ, ரைட், பாசி பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. அது மாதிரி நாகலிங்கம் பூக்கள் வரும். தாமரையில் பூக்கள் உருவாகுது. செந்தாமரை, வெண்தாமரை பூ இல்லையா? ரைட். அது மாதிரி மடுப்பனை என்று சொல்கிறது பிள்ளைகள்.
இந்த மரம் நீங்கள் கண்டிருப்பீங்க இல்லையா? சில வீடுகளில் இதுவும் பூமரம் மாதிரி வளர்ப்பாங்க. இந்த மடுப்பனைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சைக்கஸ்ன்னு சொல்கிறேன். இந்த மடுப்பனைக்கு என்ன இன்னொரு பேர்? சைக்கஸ்ன்னு சொல்லுவோம். சைக்கஸு, ரைட், சைக்கஸு. இந்த மடுப்பனை வந்து பூக்களை தோற்றுவிக்குமாண்டா? அதுவும் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. செவ்வரத்தை பூக்குமா? ஓம்பிள்ளைகள் செவ்வரத்தை பூக்கும் இல்லையா? செவ்வரத்தம்பூ தெரிஞ்சிருக்கும். பயற்றை பூத்துத்தான் காய் வரும். பயிற்றம்பூலேருந்து காய் வரும். கறிவேப்பிலை அது நீங்கள் பூக்கிறத கண்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அது நீங்கள் அந்த கிளைகளை தண்டுகளை உடச்சி எடுக்க அது பூக்கிற வரைக்கும் நீங்கள் விடுறல்ல வரும். ஆனால் கறிவேப்பிலையை முழு மரமாக வளர்கிறதுக்கு விட்டிங்கண்டா அது பூத்து அதுலேருந்து காய்கள் வரும். கருவேப்பிலையும் பூக்கும். மேலொட்டி ட்ரைனேரியா பன்னம் பூக்காதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, காக்கட்டான் பூ இருக்குது, சாதி மல்லிகை பூ இருக்குது. அது எந்த சாதி மல்லிகை இருந்தாலும் அது பூக்களை தரும். சைப்ரஸ் அப்படின்றது வந்து பூக்களை தார இல்லை பிள்ளைகள். இந்த சைப்ரஸ் மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்படி கூம்பு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் பிள்ளைகள், கூம்பு வடிவத்தில். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பூக்குறை இல்லை பிள்ளைகள். தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி கூம்பு தாவரம்? நத்தல், கிறிஸ்மஸ் மரம் தெரியும் தானே இல்லையா? ரைட். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பூக்களை தோற்றுவிப்பதில்லை. ரைட். அப்போ சைப்ரஸும் பூக்களை தோற்றுவிக்காது, கிறிஸ்மஸ் மரமும் பூக்களை தோற்றுவிக்காது. தென்னை பூக்குமா பிள்ளைகள்? தென்னையில் பூ வரும். அந்த பூவிலிருந்து தான் தேங்காய், குறும்பட்டி வந்து தேங்காய் வருது. அது மாதிரி இந்த சல்வீனியா அப்படிங்கிறதும் பூக்காத தாவரம் பிள்ளைகள். ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பிள்ளைகள், கவனிங்க. பூக்களை தோற்றுவிக்கும் தாவரங்களையும் பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்களையும் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிறாங்க. ரோசா, நந்தியாவட்டை, கார்டீனியா, காசித்தும்பை, அல்லி, நாகலிங்கம், தாமரை, செவ்வரத்தை, காக்கட்டான், சாதி மல்லிகை, தென்னை, பயற்றை, யூக்கலிப்டஸ் இதெல்லாமே பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரம். அதுபோல் மடுப்பனை, நெஃப்ரோலபிஸ்னு ஒன்று இருக்குது பிள்ளை, தாழ்வகை தாவரம். அதுவும் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. மடுப்பனைனா சைக்கஸ், அதுவும் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. அது மாதிரி மாக்கந்தியான்னு ஒன்று இருக்குது, அதுவும் பூக்காது. அது மாதிரி சைப்ரஸ் பூக்குறை இல்லை. கூம்புளி காடுகள், கூம்புளி தாவரங்கள் பூக்குறை இல்லை. மேலொட்டி பண்ணம், மரப்பண்ணம், ட்ரைனேரியா பண்ணம் இது எதுவுமே பூக்களை தோற்றுவிப்பது இல்லை. இதெல்லாம் பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள். ரைட். கவனிங்க பிள்ளைகள். அப்போ இந்த பூக்கும் தாவரங்கள் எது, பூக்காத தாவரங்கள் எதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் பண்ண சொல்லிருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான தாவரங்கள் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டுட்டு இல்லையா பிள்ளைகள்? அதில் பாருங்கள், இதில் இந்த பண்ணை வகைகள் எல்லாம் பூக்காது. மடுப்பனை பூக்காது. அது மாதிரி மேலொட்டி பண்ணம், ட்ரைனேரியா, ரைட், சைப்ரஸ், கூம்புளிக்காடுகள் பூக்குறை இல்லை. அது மாதிரி இந்த சல்வீனியா அப்படிங்கிறதும் பூக்காத தாவரம் பிள்ளைகள். இங்கே உங்களுக்கு அது தந்திருக்கிறாங்களான்னு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்குதா சல்வீனியா? ரைட். சல்வீனியாவும் பூக்களை தோற்றுவிக்காத ஒரு தாவரம். ஒரு கட் பண்ணிவிடுங்களேன், இந்த பின்துண்டை கொஞ்சம் கட் பண்ண வேண்டி வரும்.